வணக்கம். சில நாட்களுக்கு முன்னால் உருவாக்கிய படம் இது. இது 2 விதமான வாழ்க்கை முறைகளை சுட்டிக்காட்டுது. ஒன்று அப்படியே இருக்கிறத ஏற்றுக்கொண்டு வாழ்வது. இன்னொன்று நம்மால் இயன்றவரை போராடி வாழ்க்கைய வெற்றி பெறுவது. ஒன்று பீயிங்னு சொல்றது. இன்னொன்று பிகமிங். முதலாவது கீழை மரபுகளின் வழிமுறை. 2வது மேற்கத்திய மரபின்களின் வழிமுறை. அது பீயிங்கிறது என்ன? இப்போ நாம் பிறந்திருக்கோம் அப்படின்னா அது ஏதாவது சிறப்பு காரணம் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வயலில் எவ்வளவோ செடிகள் முளைக்குது இல்லையா? அதை போல தான் நாமளும். எவ்வளவோ மனிதர்கள் இருக்காங்க, நாமளும் ஒரு மனிதர். ஒரு குறிப்பிட்ட நாற்று ஏன் அந்த இடத்துல முளைக்குது, அந்த இடத்துல தண்ணி நிறைய இருக்கும்னா அது தேர்ந்தெடுத்து முளைச்சுதா, என்ன ஏதுன்னு சொல்ல முடியுமா? அதே போல் இந்த கூட்டத்தில் தனி மனிதருங்கிற ஒரு பொருட்டே கிடையாது இல்லையா? ஸோ அப்போ என்ன வருதோ அப்படியே ஏற்றுக்கணும். சில மாற்றங்கள் அப்படியே மொத்தமாக நிகழணும். இப்போ நீங்களோ நானோ சிந்திச்சிருந்தோம்னா இந்த யூடியூப் போன்ற ஒரு வலைத்தளத்தை உருவாக்கி இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அதே சமயம் உங்களை போன்ற என்னை போன்ற சில மனிதர்கள் சேர்ந்து சிந்தித்ததுனால தான் அது உருவாகி இருக்குது இல்லையா? ஸோ இதில் குறிப்பிட்டு சொல்ல முடியாது யாருடைய பங்களிப்பு என்ன ஏது. ஸோ அது கீழே மரபுகளின் வழிமுறை. இது கர்மா, மறுபிறவி அப்படின்லாம் சொல்கிறது. பெரும்பாலும் வாழ்க்கையை தொந்தரவு இல்லாமல் வாழ்ந்துட்டு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துட்டு அப்படியே வாழ்ந்து மறைவது. அதுதான் அது சுட்டி காட்டுது. பெருசாக அடையாளத்தை குறித்து நான் யார், நான் சாதித்தது என்ன அப்படின்லாம் கவலைப்படாதது அது. இன்னொன்று பிகமிங். அதாவது நாம் மாறணும். வாழ்க்கை என்பது ஒரு உருவாக்குவது. பிகமிங்னா என்ன? ஏதோ ஒன்றா ஆகணும். என்னவாக ஆகணும் அதை கண்டறியணும். இப்போது கண்டறியணுன்னா அதுக்கு முயற்சி செய்யணும். அப்போது என்ன ஆவது? அதாவது சமூகத்தில் பெரிய ஆளாக, அமெரிக்க அதிபராக ஆவது, முதலமைச்சர் ஆவது. ஸோ இப்படி எதையாவது ஒன்று மனதில் கொண்டு அதை நோக்கி செல்வது. இது மேற்கத்திய வழிமுறை. அது பார்த்திங்கன்னா வாழ்க்கையை இரண்டாக பார்க்குது. நாம் வேறு, வாழ்க்கை வேறு. இப்போது வாழ்க்கைனா என்னென்னா அந்த வாழ்க்கையில் நாம் என்ன சாதித்தோம். இப்போ நாம் ஒரு மனிதர். வாழ்க்கை என்பது ஒரு போட்டி, ஏதோ ஒன்று. அதில் நாம் நம்முடைய முயற்சியை கொண்டு என்ன நம்ம செஞ்சோம், நம்முடைய வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன. நம்ம 50 வருஷம் வாழ்ந்தோன்னா 50 வருஷம் வாழ்ந்தோம் அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்கு இருக்கா அப்படிங்கிறத முன்வைப்பது. ஸோ அது அடைவதை ஒரு அணுகுமுறையில் வித்தியாசம் தெரியுது இல்லையா? ஒன்று ஒரு இருப்பதை ஏற்றுக்கொள்ளுது. அதுக்காக அதை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு தலையெழுத்தேன்னு வாழணும்னு சொல்கிறதில்ல. கவனித்து பார்த்தோம்னா இரண்டுலேயும் கொஞ்சம் ஒரு தொடர்பு இருக்கும். இது நான் சொல்வது ஒரு பொதுவான ஒரு பார்வையை. அப்போது இன்று இது ரெண்டுமே சரிப்படாது. ஏன்னா பீயிங் நம்ம அப்படியே இருந்தோன்னா அப்படியே முட்டாளாகவே இருந்துக்கிட்டு இருப்போம். அது ஓகே. நம்ம கிராமத்தில் இருந்தபோது அப்படியே ஜாலியாக லுங்கியை கட்டிக்கிட்டு சீட்டு விளையாண்டுக்கிட்டு ஏதாவது யாரையாவது வம்பு வாங்கிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கலாம். அது இன்றைய நாகரிக வாழ்க்கை முறைக்கு அது சரி கிடையாது. பிகமிங். இப்போ ஏன்னா எல்லாருமே ஏதாவது ஆகிட்டுருக்காங்க. காலேஜில் இப்போ பள்ளியில் படித்த எல்லோருமே ஒரே போல் இருக்கிறது கிடையாது. கிராமத்தில் படித்த பாருங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க அப்படியே இருக்காங்க. ஸோ வெளியில் அங்கேருந்து வெளியிலே சென்றவர்களை வேறு ஊர்களாக மாறிட்டாங்க. இப்போது கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த பிகமிங் அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது. ஏன்னா அது ஒரு போட்டி, அதில் ஒரு முயற்சி இருக்குது, ஒரு தனித்துவம் இருக்குது. ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் வேண்டி இருக்குது இல்லையா? நாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. வயலில் இருக்கிற எல்லா நெல்,
நாத்துகளில் ஒன்று தான் நாமன்ட்டு. அது வந்து சொல்லிக்கிறதுக்கு நல்லா இருக்க வழியே நாம் அப்படி இருக்க விரும்ப மாட்டோம். அந்த நாத்துகளில் ஏதோ ஒரு விதத்தில் நாம் தனித்து தெரிய விரும்புவோம். இப்போ அதுதான் பிக்கமிங். அது என்ன விஷயம்? எதில் தனித்து தெரிவது? இப்போது கடந்த காலத்தில் இது இரண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா சமூகம் தான் தீர்மானிச்சது. பெரும்பாலான மனிதர்கள் அப்படியே தேமேன்னு இருந்தாங்க. நாமளும் தேமேன்னு இருந்தோம். பெரும்பாலான மனிதர்கள் எதையாவது தேடி ஓடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்மளும் ஓடிக்கிட்டு இருந்தோம். இப்போது பெரும்பாலான மனிதர்கள் கொஞ்சம் நிதானித்து சிந்திக்க தொடங்கிட்டாங்க. கோவிட் போன்றதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வாழ்வின் பொருள் என்ன, வேலை செய்வதற்கு தான் பிறந்திருக்கோமா அப்படிங்கிற கேள்விகள் எழத் தொடங்கி விட்டது. அப்புறம் ஜென்ஸியோட மனநிலை முற்றிலும் வேறாக இருக்குது. அவர்களுக்கு மரபு பற்றின எந்த பார்வையும் கிடையாது, புரிதலும் அறிவும் கிடையாது. ஒரு சுவாரஸ்யமாக அவங்க காற்றில் மறந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க என்ன ஆகணும்? பீயிங் ஆகணுமா அப்படின்னா அவங்க அப்படியே காணாமல் போயிடுவாங்க. மேகத்துக்கு இந்த அடையாளம் இல்லாமல் சுவடே இல்லாமல் போயிடும். அப்படியே இருந்துச்சுன்னா சரி. பிக்கமிங்னா மேகம் என்ன பெருசாக மாற முடியும்? ஏன்னா பிகம் ஏதாவது ஆகணும் அப்படின்னா அதுக்கு தன்முனைப்பு வேண்டும், முயற்சி வேண்டும், செயல் செய்யணும். ஸோ ஒரு விதமான சிக்கலான காலகட்டத்தில் நாம் இருக்கோம். ஸோ நான் இதில் விளக்கம் போல் வேறு விதமான ஒரு பார்வையை முன்வைக்கிறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதாவது தத்துவ கோணத்தில் என்னுடைய பார்வையில் வந்து இருத்தலியல், ஃபினாமினாலஜி நிகழ்வியல் இரண்டையும் கணக்கில் கொள்வது. இருத்தலியல்னா வாழ்வின் பொருள் என்ன அப்படின்னு கேட்பது. அதை நாம் தான் உருவாக்கி கொள்ளணும் அப்படின்னு ஒரு சலிப்பு மிக்க ஒரு பார்வையை முன்வைப்பது இருத்தலியல். இப்போ நிகழ்வியல் அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக்குது. ஏன்னா வாழ்க்கை என்பது தனி மனிதன் இல்லாமல், தனி மனிதனுடைய அனுபவம் இல்லாமல் சாத்தியம் கிடையாது. அப்போ எது நிகழ்ந்தாலும் அதில் தனி மனிதனுடைய பங்களிப்பு கொஞ்சம் இருக்குது. அந்த பங்களிப்பு என்னன்னு கவனிக்க சொல்லுது. இப்போ இது ரெண்டையுமே கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம ஆன்மீகத்துக்கு நெருக்கமாக கொண்டு வந்துடலாம். இப்போ இருத்தலியல் ஒரு சலிப்பாக முன்வைக்கிறதாம அந்த இருத்தலியல் முன்வைக்கும் கேள்வியை சுவாரஸ்யமாக எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. வாழ்வின் பொருள் என்ன? ஸோ வாழ்க்கைக்கான பொருள் நாம் தான் உருவாக்கணும். அப்போ அது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துக்கலாம். அப்போ அதை எப்படி உருவாக்குவோம்? ஏன்னா இதுக்கு வேறு யாரும் பதில் தர முடியாது. ஏன்னா நிகழ்வில் என்ன சொல்லுது? தனி மனித அனுபவம் தான் வாழ்க்கையை தீர்மானிப்பதில் முக்கிய ஒரு பங்கு வகிக்குது. அப்போது நாம் தான் தீர்மானிக்கிறோம் நம்முடைய வாழ்வின் பொருளை, இல்லையா? அப்போ இந்த இருத்தலியல் சொல்வதையே நம்ம இன்னும் சுவாரஸ்யமாக்குறோம், அழகாக்குறோம். இப்போ அதை தான் நான் முன்வைக்கிறேன். இப்போது என்ன பண்ணணும்? அழகாக்கணும் அப்படின்னாலே உண்மையை சொன்னது போல் மேகமாக இருப்பது வந்து எதுவாகவும் மாற முடியாது. ஒரு மண்ணில் நாம் நிலை கொள்ள வேண்டும், மண்ணில் ஆழ வேரூன்ற வேண்டும். அதுக்கு மரபு தேவை. மரபு என்னும்போது மரபு தரும் அந்த சரி தவறு போன்ற விழுமியங்களை இல்லாமல் அதிலிருந்து புரிதல்களை கிரகித்து கொள்ளணும். இப்போ அது வந்து நம்முடைய பீயிங்க்கு உதவும். இப்போ அந்த மரபில் சாரத்தை எடுத்துக்கிட்டு நம்ம நவீன காலத்துக்கு எப்படி தேவையோ அதற்கேற்ப நம்மளை வெளிப்படுத்தி கொள்ளணும். அப்போது அது வந்து அது ஒரு வேர் வந்து ஆழத்தில் இருக்கணும். மரபின் மீது பிணைப்போட நம்முடைய அந்த இலைப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா அந்த பருவநிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளணும். வசந்த காலம்னா நல்லா தழைத்து வளரலாம். இலையுதிர் காலம்போது இலைகளை துளிர்த்திட்டு, குளிர்காலத்தில் இலைகள் இல்லாமல் குளிரை எதிர்கொண்டு, ஸோ அதுக்கேற்றாற்போல் நம்ம தயார் செய்து கொள்ளணும். வேறு இந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த தேவை கிடையாது. ஸோ மரபு நம்ம கைவிட வேண்டியது அவசியம் கிடையாது. இப்போ பல நவீன ஆன்மீக மரபுகளும் வந்து மரபை கைவிட சொல்லுது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேலி செய்யுது, கிண்டல் செய்யுது, எல்லாமே அறிவுபூர்வமாக பார்க்க வைக்குது. சிந்திக்க தெரிலையா, இது கூட தெரிலையா, சாமியை போய் கும்பிட்றையே அப்படின்ட்டுலாம், இல்லையா? அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேலி தான். அதை கேலி செய்கிறதுனால இவங்களுக்கு அந்த தகுதி வந்துருச்சுங்கிறது கிடையாது. ஒரு 8ஆம் வகுப்பு பையன் 5ஆம் வகுப்பு பையனை கிண்டல் பண்ணுறது தான் அது.
அந்த 8ஆம் வகுப்பு பையன் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது 5ஆம் வகுப்பு பையன் அவனை கடந்து போயிடுவான் ஒரு காலத்தில். ஸோ அதை போல் நம்ம அதெல்லாம் பெருசாக கணக்கில் கொள்ளக்கூடாது. நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதில் நாம் யார், நம்முடைய பங்கு என்ன, எப்படி பண்ணணும், மரபுனா நம்மளுக்கு எந்த மாதிரியான மரபு வேணும். ஸோ சித்தர் மரபு வேணுமா, அத்வைத மரபு வேணுமா, பௌத்த மரபு வேணுமா, எல்லாம் கலந்தது வேணுமா, இதையெல்லாம் நாமளாக உருவாக்கி கொள்ளணும். இப்போ அதைத்தான் நான் ரெண்டையும் இணைத்து பிகமிங் த பீயிங்னு சொல்கிறேன். அதாவது நாம இருத்தல் சொல்கிறோம். பீயிங்னா இருத்தல் இல்லை, அப்படியே இரு. கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. அப்படியே ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிற பையன் அப்படியே இருந்துட்டா அப்படியே இருந்துடலாமே இல்லையா? ஸோ ஆனால் அந்த முனைப்பு போடும்போது தானே பிகமிங், அந்த உழைப்பை ஒரு மனிதராக உருவாவதற்கு, ஒரு ஆளுமையாக உருவாவதற்கு தேவையான உழைப்பை, முனைப்பை நாம் தரும்போது தான் நமக்குன்னு ஒரு வடிவம் கிடைக்கும். நாம் யார் என்ற புரிதல் கிடைக்கும். நம்முடைய இயலாமைகள், போதாமைகள், எல்லைகள் இதெல்லாம் தெரிய வரும். நாம் நினச்சிக்கிட்டு இருந்தது ஒன்றா இருக்கும், அதை செய்யும்போது வேறொன்றாக இருக்கும். நிறைய சிக்கல்கள் இருக்கும். அந்த பிகமிங்கிறது ஒரு முக்கியமான பகுதி. அதை தான் மேலை நாடு அந்த ஒரு போட்டியாக நினைக்காம ஒரு உளவியல் கோணத்தில் பார்க்கணும். உளவியல் கோணத்தில் நாம் உருமாற்றம் அடையணும். சிறுவர்களாக இருந்து நாம் பெரியவர்களாக மாறணும். ஏற்கனவே நான் வயதாகுதல் பற்றி இதில் பேசியிருக்கேன். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம இல்லாட்டி வளர மாட்டோம் முழுசாக. அதற்கான வாய்ப்பு இந்திய மரபில் தரப்படுவது கிடையாது நமக்கு. அப்போது நாம் தான் அதை தேர்ந்தெடுக்கணும். அப்போ என்னவா ஆவது? அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குல்ல. டாக்டர் ஆகலாமா, என்ஜினியராக ஆகலாமா? அப்போ நம்ம திருப்பியும் நான் என்ன பண்ணுவோன்னா, என்னவா ஆவதுன்னு சொல்லி வெளியில் பார்க்க தொடங்கினோம்னா வழி தவறி விடுவோம். இப்போ நாம் தான் கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்முடைய ஸ்வதர்மம்னு சொல்வது, சுய தர்மம். இப்போ தர்மம் என்பது சமூகத்துக்கான வெளியில் எப்படி செயல்படுவது என்பதை பொறுத்தது. ஸ்வதர்மங்கிறது நம்முடைய அகத்துக்கானது. நம்முடைய அகத்துக்குள் நாம் எப்படி செயல்படணுங்கிறத காட்டுது. அது ஒவ்வொரு தனி மனிதருக்கும் தனித்துவமானது. அந்த தனி மனிதர் தான் கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அது ஒரு விதை முளைப்பதற்கான இடத்தை தேர்ந்தெடுப்பது போல. அது நமக்குள்ளே தான் இருக்கும் எல்லாமே. நம்முடைய ஸ்வதர்மம் அது நம்மை அறியாமல் நம்ம வளர்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் அதுதான் நம்மளோட ஸ்வதர்மம்னே நம்மளுக்கு தெரியாது. அப்போ ஒரு குழப்பம் உருவாகும் நம்மளுக்குள்ள. நாம் யார், என்ன, ஏதுன்னு அதை நம்ம தேடத் தொடங்கும்போது நம்ம எந்த குச்சியை வச்சு எல்லாத்தையும் கிளறி தேடிக்கிட்டு இருக்கோமோ அந்த குச்சி தான் நாம் தேடிட்டுருக்கிற பொருள்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இப்போது அவ்வளவுதான். ஸோ பிகமிங் த பீயிங், நாம் யாராக இருக்கிறோமோ அதுவாக ஆவது, நாம ஆவது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் என்னவா ஆகணும்? யாராக வேணால் ஆகலாம். ரொம்ப எளிது. முயற்சி செஞ்சோம்னா ஆயிட முடியும். சில பிறவிகள் மேபி எடுக்கலாம். புத்தர் ஆகணும்னு நினச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பல பிறவிகளில் அடைஞ்சிட முடியும். அமெரிக்க அதிபர் ஆயிட முடியும். அதான் எல்லாமே ஞானம் கருதி இடத்தான் செய்யின் காலம் கருதி இடத்தான் செய்யின் ஞானம் கருதினும் கைகூடும். மாற்றி நான் சொல்கிறேன், பட் இதுதான் என்னுடைய நினைவில் இருக்குது. ஸோ சரியான விதத்தில் நம்ம முயற்சி செஞ்சோம்னா எல்லாமே கைகூடும். எதுவுமே கஷ்டம் கிடையாது. ஆனால் ஒன்று மாத்திரம் நம்மளால் ஆக முடியாது. என்ன? நாம ஆவது. நாம எப்படி ஆக முடியும்? நாம் எப்போவுமே நாம் இல்லாத ஒன்றாக தான் ஆக முடியும். நாமலாம் இருக்கோன்னா எப்படி நாம் ஆகணும்? முடியாதுல்ல. ஒரு மரம் எப்படி மரமாக ஆக முடியும்? ஒரு பாடல், ஒரு ஓவியம்,
எப்படி அதுவாக இருக்கும்? ஏன்னா அது பாடல் பாடலாக இருக்குது, ஓவியம் ஓவியமாக ஏற்கனவே இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் எப்படி நாமாக ஆக முடியும்? அதான் அழகே. அந்த கேள்வியே ஒரு நுட்பமான கேள்வி. அதான் என்னால் என்ற வரைக்கும் இந்த படத்தில் சுட்டி காட்டியிருக்கேன். இதில் நிறைய குறியீடுகளும் இருக்குது எப்போதும் போல். ஸோ இதுதான், இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாம் நாமாக ஆக முடியும். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பயணம் அது. இப்போ அதைத்தான் நான் உடல் உள் இருத்தல்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம உடலுக்குள்ளே இருக்கும்போது நாம் நாமாக இருப்போம். நாம் நாமாக ஆக முடியாது, நாம் நாமாக இருக்க முடியும். நாம் நாமாக ஆக முயற்சிக்காத போது நாம் நாமாக இருப்போம். நாம் நாமாக இருக்கும்போது நாம் நாமாக ஆக வேண்டிய தேவை கிடையாது. இது புரிஞ்சதுனாலே போதும். இது புரியும்போது நீங்கள் நீங்களாக இருப்பீங்க, நான் நானாக இருப்பேன். எல்லோரும் அவங்கவுங்க அவங்கவுங்களாகவே இருப்போம். மொத்தத்தில் நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.